வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு கேரக்டர்கிட்ட இருந்தும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ரைட்? ஆபிரகாமிடத்திலிருந்து ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா, பவுல், இப்படி எல்லா கேரக்டர்ஸில் இருந்தும் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற தாவீதுடைய ஒரே ஒரு கேரக்டரை பார்ப்போமாங்க. என்ன கேரக்டர்? நிறைய கேரக்டர் அவன்கிட்ட படிக்கலாம். அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாத கேரக்டரும் இருந்தது. இன்றைக்கு அந்த ஆட்டு இடையனுடைய மன உறுதியை பற்றி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரைட்? எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள், 23வது சங்கீதம் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பார். அப்படி சொல்லவில்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஐயா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டு இடையனுக்கு இவ்வளோ வெளிச்சங்க. இது மிகப்பெரிய மேட்ரு. எப்பா, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நான் பள்ளத்தில் விழுந்தாலும் சரி, பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்தாலும் சரி, பாவத்தில் விழுந்தாலும் சரி, அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை அவன் உறுதியாக நம்பினான். 7 முறை அல்ல, 70 முறை விழுந்தாலும் அவன் மேலே வந்துட்டான். பாவத்தில் மூழ்கிடல. ஏன் தெரியுமா? உறுதி, மன உறுதி. இதை விட பெரிய வார்த்தை உங்களுக்கு இருக்குங்க. எப்படி பெரிய வார்த்தை இருக்கு? நீங்கள் அவருடைய மாமிசத்தை புசித்து இந்த 21வது நூற்றாண்டிலே வாழுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவருடைய மாமிசத்தை புசிக்கிறீர்கள், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்கள். அவரோ நீங்களும் ஒன்றாயிட்டீங்க. உங்களுக்கு இந்த வெளிப்பாடு இருக்குதா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனவே எனக்கு எந்த குறையும் வராதுங்க. அப்படித்தானே அவர் சொல்கிறாரு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஐ வில் நெவர் லேக் இன் எனி பிளஸ்ஸிங். எந்த ஆசீர்வாதமும் எனக்கு குறையாது என்று இந்த ஆட்டு இடையனுக்கு இருந்த அறிவு, இயேசுவின் நாமத்தினால் நான் இந்த கட்டை விழுக்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. எங்கள் தேவன் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. என்னை தாழ்ச்சி அடைய விடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன்னு தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனே நமக்கு மேய்ப்பராக இருக்கு. மேய்ப்பனுக்கு என்னங்க வேலை? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறது மாத்திரம் வேலை இல்லை, பாதுகாக்கிற வேலை. ரைட்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பார். ஐயா, நம்முடைய மேய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ரைட்? அவருடைய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியிட்டாரே. சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியிட்ட தேவன் இந்த தாவீதுக்கு அருளப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும், தாவீதுக்கு அருளப்பட்ட அத்தனை ப்ரொமோஷனையும் உனக்கு தர அவர் உன் பின்னால் வந்துட்டே இருக்கிறார். அவனுக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைச்சது? ஆடு மேய்க்கிறவன் பின்னால் போயிட்டே இருந்தாரான். எதுக்கு? அவனை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்க ஆசைப்பட்ட தேவாதி தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த கிருபையினால் ஏற்கனவே அலங்கரித்து வச்சிட்டாரு. ஏசாயா 55:3, அது நித்திய உடன்படிக்கை, நிரந்தர உடன்படிக்கை. ஆட்டுக்கடாவனுடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இல்லை, மாசற்றதும் குற்றமற்றதுமான அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாவீதுக்கு அருளப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். சத்தியத்தை சரியாக அறியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் ருசி பார்த்து நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.